ஹல்லேலூயா. குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு லீவ் அப்படின்னு மந்தமா இருக்காதீங்க. ஹாலிடே தானேன்னு லேட்டா எழுந்திருக்கிறது நிறைய பேருடைய பழக்கமா இருக்கு. அதிகாலமே இன்னும் இருளாக இருந்த போதே ஆண்டவர் எழுந்து ஜெபிக்க போனார். இன்னும் இருட்டோடு எழுந்து அந்நாளிலே ஸ்திரீகள் கல்லறை இருந்த இடத்திற்கு ஓடினார்கள், ஆண்டவருக்கு வாசனை திரவியங்கள் பூச வேண்டும் என்று. இன்று ஜீவனுள்ள ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். கல்லறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சன்னதிக்கு செல்ல வேண்டும், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறதற்காக. அதாவது 6 நாட்கள் தேவன் இந்த சிருஷ்டியை உண்டாக்கி 7வது நாளிலே ஓய்வெடுத்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்வதற்கு இதுதான் ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதுவும் வருடத்தின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக நாம் ஒரு புதிய வருடத்திற்குள்ளே போகவிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, இன்று 25ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதி என்றாலே இந்த பிரபஞ்சம் மொத்தத்திற்குமே தெரியும் இது கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற நாள் என்று. பிரபஞ்சம் முழுவதுமே இன்று நினைவு கூறுகிறது. எந்த தேசத்திற்கு போனாலும், எந்த பகுதிக்கு சென்றாலும், ஓ திஸ் இஸ் a சீசன் ஃபார் a ரீசன் என்பதை போல. அதாவது அநேகர் வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க, பிஸ்னஸ் செய்கிறாங்க, கிறிஸ்மஸ் என்ற பெயரை வைத்துக்கொண்டு எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே பரபரப்பாக இருக்கும், பாடல்கள் அப்படின்னு, கிறிஸ்மஸ்ன்னு, கேக்குன்னு, கேண்டில்ஸ்ன்னு, ஸ்டார்ஸ்ன்னு, அது இதுன்னு என்னென்னவோ செய்கிறாங்க இல்லையா? ஆனா இன்று இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார் என்று உறுதியாக சொல்ல முடியாது. திட்டவட்டமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது உண்மை. டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பைபிள்ல இல்ல. கிறிஸ்மஸ் என்கிற வார்த்தை கூட இல்லை. ஆனால் அன்று கிரேக்கர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்த பிறகு, கிரேக்கர்களுக்கும் அநேக பண்டிகைகள் உண்டு, நமக்காக ஒரு பண்டிகை கூட இல்லையே என்றபோது அன்றைய போப்மார்கள், அந்த ஃபாதர்ஸ் யோசித்து இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை இந்த நாள் என்று நிர்ணயிக்கலாம் என்று ஒரு சூரிய கடவுளை ஆராதிக்கிற நாளாக எண்ணப்பட்ட ஒரு நாளை, டிசம்பர் 25ஐ கிறிஸ்து பிறந்த தினமாக அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஆதியிலே கொஞ்சம் ஆவலோடு உண்மையாக ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆனால் வர வர அது ஜஸ்ட் ஒரு பழக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிவிட்டது. இப்ப பார்த்தா இன்னும் அது வியாபாரங்களுக்கு, கொண்டாட்டத்துக்கு, பண்டிகைக்குன்னு அது ஒரு காரணமாயிடுச்சு. எது எப்படி இருந்தாலும் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு தினந்தோறும் கிறிஸ்மஸ் தான். அன்று மரியாளின் கர்ப்பத்தை தேவன் தேடினார். இன்று நம்முடைய இருதயங்களை அவர் தேடுகிறார். உன் இருதயத்தில் ஆண்டவர் இருந்தால் தினந்தோறும் உனக்கு பண்டிகை தான். தினந்தோறும் நீ தேவனுக்குள் சந்தோஷப்பட வேண்டும். ஆனா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து, எல்லோரும் சேர்ந்து ஆலயத்திலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உத்தேசம். சரி, வாருங்கள் இந்த நாளிலே ஆண்டவருடைய சந்நிதியில, இந்த வேளையிலே இயேசுவின் பிறப்பை நாம் நினைவு கூர்ந்து, அதற்கும் அதிகமாய் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து அவரை ஆராதிக்கிறதற்காக ஆலயத்திற்கு போகலாமா? போவதற்கு முன்பு ஒரு சிறிய தியானம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்களுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்தீர், வாழ்ந்தீர், மரித்தீர். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்து மரணத்தை ஏற்றுக்கொண்டு உயிருள்ளவராய் எழுந்தீர். அதிசீக்கிரத்திலேயே ராஜாதி ராஜாவாய் நீர் திரும்பி வரப்போகிறீர் என்ற சத்திய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு நாங்கள் அறிவிக்கும்படியாய் உம்முடைய ஆவியால் எங்களை அபிஷேகிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் தியானிக்கிற போது, உலக இரட்சகராக அவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒரு ஸ்திரீயின் கர்ப்பம் தேவனுக்கு தேவைப்பட்டது.
அவர் இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்குள்ளவராக நம்மைப் போலவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவருக்கு அதற்காக ஒரு பரிசுத்த கன்னிகை தேவைப்பட்டாள். அவளை கண்டுகொண்டார். யாரது? மரியாள். மரியா ஒரு சாமானிய ஸ்திரீ. ஒரு சின்ன கிராமத்திலே இருந்த ஒரு சாதாரண குடும்பத்தைச் சார்ந்த பெண்மணி. தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு இவைகளெல்லாம் ஒரு தகுதி அல்ல. ஆனால் அவளை நாம் கவனிக்கிற போது அவள் ஒரு நல்ல ஜெப வீராங்கனை, தாழ்மையுள்ளவள், பரிசுத்தமாயிருந்தவள், கன்னித்தன்மையை காத்துக் கொண்டிருந்தவள், தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருந்தவள், தேவ வாக்கியங்களை நம்புகிறவளாயிருந்தவள், நியாயப்பிரமாணத்தை அறிந்த பெண்ணாக இருந்தவள், தேவனிடத்திலே ஒரு ஐக்கியமுள்ள ஸ்திரீயாக காணப்பட்ட ஒரு பெண். எனவே தேவன் அவளை தெரிந்து கொண்டார். புருஷனை அறியாத, புருஷனுடைய ஸ்பரிசம் அல்லாத கன்னியின் வயிற்றில் அவர் உற்பவிப்பார் என்கிற தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிற்று. தேவன் இன்றும் கூட நம்மை தெரிந்து கொள்ளுவார். நான் ஏற்கனவே சொன்னபடி தேவனுக்கு நாட்களிலே ஒருவர் அல்ல, எல்லோருமே வேண்டும். கற்பம் அல்ல, இருதயம் வேண்டும். அவர் உன்னுடைய இருதயத்தில் பிறக்க வேண்டுமென்று, உன்னை தம் சாட்சியாக்க வேண்டுமென்று, உன்னைக் கொண்டு தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை இந்த உலகிற்கு தெரிவிக்க வேண்டுமென்று அவர் ஆசைப்படுகிறார். உண்மையான கிறிஸ்மஸ் கிறிஸ்துவுக்கு நம் இருதயங்களிலே இடம் கொடுப்பதுதான். கிறிஸ்துவை நம்முடைய இருதயங்களுக்குள் ஏற்றுக்கொள்வதுதான். ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பதுதான். கிரைஸ்ட் மாஸ், கிறிஸ்து ஆராதனை. ஞானிகள் அதைத்தான் செய்தார்கள், ஆயர்களும் அதைத்தான் செய்தார்கள். மரியாளும் யோசேப்பும் கூட அந்த விதத்தில் தான் ஆண்டவருக்குள் சந்தோஷப்பட்டார்கள். நீ பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாவாய், ஒரு குமாரனை பெறுவாய் என்று காபிரியேல் தூதன் அறிவித்தபோது அதை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அந்நாட்களிலே விவாகத்திற்கு முன்பு யாராவது கர்ப்பம் தரித்து விட்டால் அப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொன்று ஊருக்கு வெளியே கொண்டு போய் கொன்று விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள். அவைகள் எல்லாவற்றையும் யூகித்தால் மரியாள், ஆனால் இது எப்படி சாத்தியம் என்று நான் புருஷனை அறியேனே என்று அவள் கேள்வி கேட்டாளே தவிர இது தேவனால் மகா உன்னதனால் கூடும் என்ற போது, லூக்கா சுவிசேஷம் 1:38 இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவது. இந்த லைன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. தினந்தோறும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு உடன்படிக்கை. ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமை, நான் உமக்கு அடிமை, எனவே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவது. இயேசுவே, இந்த நாளை அருளியிருக்கிறீர். இந்த நாள் முழுவதும் நான் நினைத்தபடி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும். உம்முடைய சித்தத்தின்படி நான் நடக்க வேண்டும். நீர் நினைத்தது என்னில் நிறைவேற வேண்டும் என்று ஒரு நபர் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் அதுதான் இந்த நபரின் வாழ்க்கையில் சுபதினம். அவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மூலமாக தேவன் எப்பேற்பட்ட அற்புத ஆச்சரிய காரியங்கள் செய்தார் என்பதை வேதாகமத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு நபர் மூலமாக எத்தனை பேருக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக, தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துவதற்காக தேவன் பயன்படுத்தினார் என்பதை கவனித்தால் மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளாகிறோம். ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம் என்கிறோம், பிறப்பை கொண்டாடுகிறோம் என்கிறோம், ஆனால் நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோம் அவரிடத்துல. ஆண்டவருடைய சித்தம்தான் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா? தன்னைத்தானே தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிற ஒரு நபர் மூலமாக, ஒரு மனிதன் மூலமாக, ஒரு மனுஷி மூலமாக எப்பேற்பட்ட மகத்துவத்தை தேவன் செய்வாரோ அதை இன்னும் இந்த உலகம் காணவில்லை என்றார் D.L. மூடி அவர்கள். எத்தனையோ மனிதர்கள் மூலமாக எத்தனையோ மகத்துவங்களை தேவன் செய்துவிட்டார். ஆனால் இன்னும் அவருடைய மகத்துவங்கள், இன்னும் உன்னதமாயிருக்கிற அவருடைய மகா வல்லமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு
நம்பகத்தன்மையோடு இருக்கிறவர்கள், எளியவர்கள், ஜெப வீரர்கள், பரிசுத்தவான்கள், சாட்சியாய் நிற்கிறவர்கள் எல்லாவற்றுக்கும் விட முக்கியமாக அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் தேடுகின்றார். இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும் என்றால், இதோ ஆண்டவரே, நான் உமக்கு அடிமையப்பா, உம்முடைய பிள்ளை ஐயா, உம்முடைய குமாரன் ஆண்டவரே, குமாரத்தி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில நடக்கட்டும், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும், உம்முடைய யோசனை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று உன்னை நீ ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்துக் கொள்வாய் என்றால், மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை, அற்புதமான சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். மரியாளை ஒரு தேவதை போல அநேகர் ஆராதிக்கிறார்கள். அது அவசியமே இல்லை. மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பை கொடுத்த பாக்கியவதி, ஜெபம் செய்தவள், எளிமையானவள். ஆனால் அவள் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவள் அல்ல, ஆராதிக்கிறதற்கு உரியவளும் அல்ல. மரியாளுடைய வாழ்க்கையின் மூலம் கற்றுக்கொள்ள அநேகம் இருக்கிறது, ஆனால் ஆராதிக்க வேண்டிய அவசியமில்லை. மரியாள் செய்த ஜெபத்திலே தானே ஒத்துக்கொள்கிறாள். கவனிங்களேன், 46ஆம் வசனத்துல, அப்பொழுது மரியாள், கவனிங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. தன்னுடைய கர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து உற்பவித்திருக்கிறார் என்று அறிந்தும் கூட நான் தெய்வத்தின் தாய் என்று சொல்லவில்லை. அங்கே என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நான் அவருடைய அடிமை, நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். என்னுடைய ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. எவ்வளவு தெளிவா சொல்றா பாருங்க. என் கருவிலே சிசுவாக இருக்கிறவர் என்னுடைய பிள்ளை அல்ல, சாமானியர் அல்ல, ஒரு பாலகன் அல்ல, அவர் என்னுடைய இரட்சகர். எல்லோருடைய பாவத்துக்காகவும் பரிகாரியாக வந்த ஆண்டவராகிய கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக கூட தம்முடைய இரத்தத்தை சிந்துவார் என்று அவரை பெற்ற தாயும் கூட ஒத்துக்கொள்ளுகிற விதத்திலே முன்னாலேயே சாட்சியை போல சொல்லுகிறா பாருங்களேன். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என் ஆவியின் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. சர்வ வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். என்னை போன்ற ஒரு மனுஷியை தெரிந்து கொண்டார் சர்வ வல்லமையுள்ள தேவன். உலக இரட்சகராக இந்த உலகத்திற்கு வருகிற கிறிஸ்துவை என்னுடைய கர்ப்பத்திலே சுமக்கிற பாக்கியத்தை அருளியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமாக மரியாள் அங்கே நன்றியோடு கூட தேவனுக்குள்ளே களி கூறுகிறாள் பாருங்களேன். வல்லமையுள்ளவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லிவிட்டு, எனவே இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை தேவதை என்பார்கள், தெய்வ மாதா என்பார்கள் அப்படின்னு சொல்லலங்க, பாக்கியவதி என்பார்கள். பாக்கியவதி, தேவனிடத்திலே கிருபை பெற்றவள். அழகான தமிழ் வார்த்தை பாக்கியவதி. பிளஸ்ட் இங்கிலீஷ்ல ஆசீர்வதிக்க பெற்றவள். ஆசீர்வாதம் என்றாலே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்வதுதான். உலக இரட்சகரையே இந்த உலகத்திற்கு தருவதற்காக தேவன் மரியாளை தெரிந்து கொண்டது போல இந்நாட்களில் அவருடைய சத்திய சுவிசேஷம் இந்த உலகம் முழுக்க அறிவிக்கப்படுவதற்காக வேறுபட்ட ஊழியக்காரர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் என்பது நமக்கு பெரிய பாக்கியம். உங்களைப் போன்றோரே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். பண்டிகை நாளிலே கவனிங்க, ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து மீதி நேரத்தை இன்னைக்கு லீவு கிடைச்சிருக்குன்னு சொல்லி வீணாக்காதீங்க. பேர்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவரை அறிகிற நபராய் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என் இருதயத்திலே ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வேன், அவருடைய சித்தத்தின்படியே நான் வாழ்வேன் என்று நம்மை நாமே என்று அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தொடர்ந்த வசனங்களையும் வாசிக்கும் போது அவள் ஆபிரகாமை குறித்து, தாவீதை குறித்து அதேபோல சொல்லுகிறாள். ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தம், தாவீதுக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது போலவே தாவீதின் வம்சத்திலிருந்துதான் உலக இரட்சகர் உலகத்திற்கு வருவார் என்று அவள் நியாயப்பிரமாணத்தை அறிந்த ஒரு ஸ்திரீயாக வெளிப்படுகிறாள். மூட நம்பிக்கை இல்லைங்க, இந்த வேதாகமத்தில் இருக்கிற சம்பவங்கள். கிறிஸ்துமஸ் நாளிலாவது அட்லீஸ்ட் மத்தேயு 1 மற்றும் 2 அதிகாரத்தையும் லூக்கா 1 மற்றும் 2 அதிகாரத்தையும் வாசிங்க. நாட்களிலே தேவன் எப்படி எல்லாவற்றையும்
ஏற்ற வேளையிலே நேர்த்தியாக நமக்கான ஈவை எப்படி அருளிச் செய்தார் என்பதை கவனிக்க முடியும். இன்று ஒரு முக்கியமான நாள், கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற ஒரு நாள். நாம் பாக்கியம் பெறும்படியாய் அவரை பணிந்து கொண்டு உம்முடைய சித்தமே என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே, இன்று நம்மை நாமே அவரிடத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளலாம். என்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதற்கு, என்னுடைய சாட்சியாய் நிலைநிறுத்தினதற்கு உமக்கு நன்றி ராஜா. பாக்கியம் பெற்றேன் என்று உண்மையாகவே அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உலகமே கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் உம்மை பணிந்து கொண்டு மரியாளைப் போல உம்மை ஆராதிக்கிறதற்கும், எங்களை உம்மிடத்திலே நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்வதற்கும், இந்த ஆயர்களைப் போல தாங்கள் கேட்டவைகளை கண்டவைகளை அறிவிக்கிறதற்கும், ஞானிகளைப் போல உம்மை பணிந்து உம்மை துதிக்கிறதற்கும், பரலோகத்தின் தூதர் கூட்டத்தைப் போல துதித்து ஸ்தோத்தரித்து பாடி கிறிஸ்துவின் பிறப்பை, உலக இரட்சகர் பிறந்தார் என்கிற விஷயத்தை அறிவிக்க, இதோ சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். Wish you happy Christmas. God bless you. Be blessed. யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். சந்தோஷமான, அர்த்தம் நிறைந்த, மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் மற்றும் புதிய வருடத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் தாமே உங்களுக்கு அருளிச் செய்வாராக. 8939801234 என்ற நம்பருக்கும் உங்கள் பிரேயர் பர்டன்ஸையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் அவ்வப்பொழுது எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக தெரிவியுங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். புது வருடத்திற்கு போவதற்கு முன் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில், less than a week இல்லையா, நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொள்ளலாம். ஆண்டவர் நம் இருதயங்களை ஆளும்படியாக, அவருடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி நாம் வாழும்படியாக நம்மை நாமே தாழ்த்தி அவரிடத்திலே நாம் அர்ப்பணித்துக் கொள்ளலாம். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.